வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க ஷாஹி துக்கடா அண்ட் குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசுந்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாசுந்தி எப்படி பண்ணணும்னு வீடியோ லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 1 கப் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். கொதி வந்ததும் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து கலக்கி விடுங்க. 10 அல்லது 12 நிமிடத்திற்கு அதிகமான தீயில கொதிக்க விடலாம். இந்த மாதிரி பதத்திற்கு வந்த பிறகு ஏலக்காய் தூள் சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி. பிரெட்டின் உரத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு முக்கோண வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்து சூடானதும் பிரெட்டை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி முறுமுறுப்பாக தங்க நிறத்தில் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண பீசஸை வெதுவெதுப்பான சர்க்கரை பாகில் போட்டு 30 நொடிகளுக்கு ஊற வைக்கலாம். எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த சர்க்கரை பாகில் இந்த மாதிரி டிப் பண்ணணும். ஒரு பிளேட்டில் பாசுந்தி போட்டு அதில் இந்த மாதிரி பிரெட் பீசஸ் வச்சு பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரி பருப்பு போட்டு தூவி சர்வ் பண்ணிடலாம். இதில் டபுள் ஸ்வீட், அதாவது சர்க்கரை பாகு பாசுந்தி 2 ஸ்வீட் இருக்கிறதுனால ஹைதராபாத்தில் இதை டபுள் கா மீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாசுந்தி பிரெட் மேலேயும் ஊற்றி சாப்பிடலாம். குலாப் ஜாமுன் ஜிலேபி கூடையும் சாப்பிடலாம். இது ஓவர் ஸ்வீட்டுனால ரொம்ப சாப்பிடாதீங்க. அடுத்து குல்ஃபி எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாஸ், கிண்ணம், குல்ஃபி மோல்டு எதுலனாலும் பாசுந்தி ஊற்றி வச்சுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் அல்லது பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். ஐஸ்கிரீம் குச்சியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நடுவில் குத்தி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குல்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு. குல்ஃபி கிளாஸை தண்ணியில் 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வைங்க. கத்தி வச்சு சைடில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. குல்ஃபி வரலைன்னா கிளாஸை 2 தட்டு தட்டுங்க, வந்துடும். இன்ஸ்டன்ட் ரபடி வச்சு பண்ண குல்ஃபி ரெடி. அடுத்து மலாய் குல்ஃபியும் அதே மாதிரி கிளாஸில் இருந்து வெளியில் எடுக்கலாம். இதுவும் அழகாக வந்துருச்சு. நட்ஸ் போடணும்னு தேவையில்லை, அப்படியே சாப்பிடுங்க. நான் இன்ஸ்டா ஃபோட்டோக்காக டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட குல்ஃபி ரெடி. பாசுந்தி செட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறச்ச நல்லா மூடி வைங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாசுந்தி வச்சு பண்ண குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.